குவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். குவைத் பெண்ணிடம் இருந்து 16,000 குவைத் தினாருக்கு மேல் மோசடி செய்த வெளிநாட்டு நபர். இந்த செய்தியை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் பிலிப்பைன்ஸ் நாட்டவர்களுக்கு விசா வழங்குவதை மீண்டும் தொடங்கிய குவைத் அரசு. அடுத்து குவைத் குடிமகனின் காரில் இருந்த 800 குவைத் தினாரை திருடிய அடையாளம் தெரியாத மர்ம நபர். இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போற வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பாருங்க. முதல் செய்தி ஒரு குவைத் பெண்ணிடமிருந்து சுமார் 16,000 குவைத் தினாருக்கு மேல் மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட வெளிநாட்டு நபரை கைது செய்ய ஜஹரா காவல் நிலைய ஆய்வாளர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அடுத்த செய்தி குவைத் அரசு பிலிப்பைன்ஸ் தொழிலாளர்களுக்கான விசா வழங்கலை மீண்டும் தொடங்க ஒரு உடன்பாட்டை தொடங்கியுள்ளது. குவைத் முன்பு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கி பிலிப்பைன்ஸ் நாடுகளுக்கான நுழை மற்றும் பணி விசாக்களை மீண்டும் வழங்க தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த செய்தி ஒரு குவைத் குடிமகன் தனது காரில் இருந்த சுமார் 800 குவைத் தினார் பணத்தை திருடிய அடையாளம் தெரியாத நபர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளார். குவைத் குடிமகன் அவர் ஜஹராவில் உள்ள ஒரு திருமண மண்டபத்திற்கு சென்றதாகவும் அவர் தனது வாகனத்துக்கு திரும்பிய போது காரின் பக்கவாட்டு கண்ணாடி உடைந்திருப்பதை கண்டு ஆச்சரியம் அடைந்ததாகவும் தெரிவித்துள்ளார். அப்போது தன் காரில் வைத்திருந்த சுமார் 800 குவைத் தினார் பணத்தை யாரோ திருடி சென்றதை உணர்ந்தார். இது குறித்து வழக்கு பதிவு செய்து திருடனை கைது செய்ய விசாரணை நடத்தி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி குவைத் சிறப்பு பாதுகாப்பு போலீசார் குவைத் சிறைகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது சிறை கைதிகளிடமிருந்து மொபைல் போன்கள், கூறிய ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டன. கைப்பற்றப்பட்ட பொருட்கள் உரிய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி குவைத் தீயணைப்பு படை வீரர்கள் நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் ஹவ்வலி பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீயை போராடி அணைத்தனர். இந்த தீ விபத்தில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என செய்திகள் வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி குவைத் நகராட்சி அதிகாரிகள் பல்வேறு பகுதிகளில் அரசு சொத்துக்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அடுத்த செய்தி குவைத் சுங்கத்துறை அதிகாரிகள் சுமார் 36,22,500 தடை செய்யப்பட்ட பான் பாக்கெட்டுகளை சுவைக் துறைமுகத்துக்குள் கடத்தும் முயற்சியை வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தினர். இந்த அனைத்து பாக்கெட்டுகளும் ஆசிய நாடுகளிலிருந்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கணும். சேனலை சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.